பார்த்து கொண்டிருப்பது நைமிசாரண்யத்தில் உள்ள வியாசரின் ஆசிரமமாகும். இங்கு வியாசர் மகாபாரதம், வேதங்கள், பாகவத புராணம் போன்ற நூல்களை எழுதினார். இவருடைய மகன் சுகர் மாமுனி. இவர் பாகவத புராணத்தை அரசன் பரீட்சித்துக்கு 7 நாட்கள் உபதேசித்து அவருக்கு மோட்சத்தை அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சுகர் உயிருடன் இருந்தபடியே மோட்சத்தை அடைந்தார். சுகருக்கு அவருடைய தலை கிளி வடிவமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கு காரணம், அவர் பாகவத புராணத்தை மறுபடியும் கிளி போல் சொல்லிக் கொண்டிருப்பதால் அவருக்கு அம்மாதிரியான முகம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே சுகர் உயிருடன் இருந்தபடியே மோட்சத்தை அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன.